விஜயசூர்யா டைரக்ஷன்ல விஜய் ஜோதிகா நடிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஒரு மெகா பிளாக் பஸ்டரான மூவி தான் குஷி. இந்த படத்தை இந்த செப்டம்பர் 25 ரீ-ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா சக்தி பிலிம் ஃபேக்டரி தான் ரீ-ரிலீஸ் பண்ண போறாங்க. பைசன் படத்தோட அபிஷியல் செகண்ட் சிங்கிள் ரெக்க சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஓவர்சீஸ் தியேட்டர்கள் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா ஐங்கரன் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கதாவே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் துருவிக்ரம் லீடா நடிக்கிறாரு. படம் தீபாவளிக்கு தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. கிஸ் படத்துல இருந்து அபிஷியல் ஜுக் பாக்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கவின் பிரீத்தி அஸ்ரானி லீடா நடிக்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 சாங் இருக்கு. இது ஒரு லவ் மூவி. படம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகுற ஒரு இந்து மூவி தான் பிரேட். இந்த படத்துல இருந்து இப்போ அபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 31 ரிலீஸ் பண்ண போகிறதா அபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் ஆக போகுது. மிராய் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன 4 நாளில் 91.45 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கதா அபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த படம் நாளைக்கு 100 கோடி கலெக்ஷன் பண்ணிடும். இந்த படம் இப்போ தேட்டர்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறது ஒரு தமிழ் மூவி தான் சக்தி திருமகன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்னீபிக்காக நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா மூவி. படம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆகுது. இப்போ பியூட்டி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவில இருந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா தேட்டர்கள் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா இந்திரா ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவி. படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 தெலுங்குல ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா மூவியாக ரெடி ஆகுது. இந்த படத்தோட டைட்டில் என்னவா இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். காந்தாரா சாப்டர் 1 அஃபிஷியல் தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ ஏரியாவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா திக் மியூசிக்கும், கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மூவிஸும், மதுரை அண்ட் சேலமில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் செந்திலும், அண்ட் நார்த் அண்ட் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மூவிஸும் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் அக்டோபர் 1 ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு மலையாள மூவி தான் விஸ்வம்பா. இந்த படத்தில் இந்த அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் மூவி. மோகன்லால் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். தண்டகாரண்யம் படத்தில் இருந்து இப்போ ரேடியோ பார்ட்னரை பார்த்தீங்கன்னா மிர்ச்சி வாங்கியிருக்கதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ், கலையரசன் லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் சீரீஸ் தான் வேடுவன். இந்த படத்தில் இந்த அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அக்டோபர் 10 ஜீஃபைல பிரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபீனிக்ஸ் படத்தை பார்த்தீங்கன்னா டென்ட்கோட்டாவில் கூடிய சீக்கிரம் பிரீமியர் பண்ண போகிறதா இப்போ நியூ போஸ்டர் மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பிரீமியர் பண்ண சான்ஸ் ரொம்ப கம்மி தான். என்னைக்கு பிரீமியர் பண்ண போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஏன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.